இப்போ 4 முனை போட்டி தான். அப்போ 4 கட்சியை மட்டும் நம்ம இப்போதைக்கு அனலைஸ் பண்ணால் போதும். அப்போ ஃபர்ஸ்ட் டிஎம்கே தலைவர் யார்? ஸ்டாலின் சார். ஸ்டாலின்னா சா வரிசையில் எழுத்து வருது. அப்போ சா அப்படின்னா கும்பராசின்னு எழுத்து. அப்போ கும்பராசி குரு பார்க்குறேன். அப்போ சா, அப்போ ஒரு டிக் மார்க் போட்டுக்கலாம். அப்போது ஸ்டாலின் சாரோடைய பேர் எலெக்ஷன் நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் குரு பகவான் கோச்சாரத்தில் பரிவர்த்தனை, ஸ்டாலின் சாரோட ஜனன ஜாதகத்திலையும் குரு பகவான் பரிவர்த்தனை. அப்போது எந்த காலகட்டத்தில் நம்ம விஷயம் நடக்குதோ அந்த காலகட்டத்தில் யாருக்கு நம்ம பார்க்க போகிறோமோ அவங்களுக்கு இந்த குரு பரிவர்த்தனையாக இருந்துச்சுன்னா ஆட்சி அமைச்சு அந்த வெற்றியை தக்க வச்சுக்குவாங்களா? அவருடைய லைஃப் இன்னும் 5 ஆண்டு காலம் வந்து சிஎம்மா எப்படி போகுதுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இப்போ அவர் 5 ஆண்டு காலத்துக்கு அவர் தான் சிஎம் அப்படிங்கிறதுலையும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இப்போ குரு பகவான் ராசிப்படியே அவரோட ஜாதகத்தில் பரிவர்த்தனை, கோச்சார காலகட்டங்களில் பரிவர்த்தனை. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, எலெக்ஷன் நடந்தப்போ குரு புதன் கோச்சாரத்தில் பரிவர்த்தனை, ஆனால் ரிசல்ட் அப்போ மே மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் பரிவர்த்தனை இல்லை. அப்போது சிஎம்மாவே இருந்து தன்னுடைய வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போது இவருக்கு ஒரு ஆயுள் கண்டமும் உண்டு. ஒரு 1.5 வருஷத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனையை சந்திப்பு இருக்கிறார். அவருக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ வரப்போகுது. அப்போ அதிலிருந்து அவர் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் டைம் வந்து நமக்கு தெரியாது. அப்போ அந்த ராசி நட்சத்திர அடிப்படைகளில் பார்த்தா டிஎம்கே கேண்டிடேட்ஸ் எல்லாம் நின்ன இடங்களுக்கும் ஏடிஎம்கே டிவிகே கேண்டிடேட்ஸ் நின்ன இடங்கள்லையும் தப்பு யார் பண்ணிட்டாங்க, யார் வந்து ஒரு சரியான பாதையில் போகலை அப்படின்னு என்னுடைய ஆய்வில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் அருண் கார்த்தி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் ஜோதிடம் மூலயமா நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவுமே பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியது இந்த 2026 தேர்தல் நிலவரங்கள் எப்படி இருக்கும், இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வகையில் இந்த 2026 தேர்தலை பற்றி ஜோதிடம் என்ன சொல்லுது? இப்போ ஜோதிட ரீதியாக ஒரு விஷயத்தை அணுகணும்னா, இப்போ ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய ஜாதகம், இப்போ என்னோடய லைஃப்பில் வந்து எப்போ எனக்கு அடுத்து கல்யாணம் நடக்கும், என்னோடய வேலை வாய்ப்புகள், எனக்கு அடுத்த லைஃப், அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகளும் போது நம்ம அவங்களோட ஜாதகத்தை மட்டும் அனலைஸ் பண்ணால் போதும். பட் பங்குச்சந்தை, இந்த எலெக்ஷன், அந்த மாதிரி இந்த ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் எல்லாமே மக்கள் சம்மந்தப்பட்டது. அப்போ இதுக்கு பேர் உலகியல் ஜோதிட ஆய்வு. அப்போ இந்த உலகியல் ஜோதிட முறையில் தான் இதை ஆய்வு பண்ணணும். இப்போது ஒரு கட்சியின் தலைவர்கள் இருக்காங்க, ஸ்டாலின் சார் இருக்கார், எடப்பாடி சார் இருக்கார், அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதை விட உலகியல் ரீதியாக இந்த கோச்சார முறைப்படி கணிதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சரியான பலனை கொடுக்கும். நான் நம்புவது கிரகங்கள் தன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்யும் அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணுறது. அப்போ இந்த கிரக ரீதியான ஆய்வுப்படி தான் நான் இந்த ஜோதிட முறைப்படி யார் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு நான் ரூல்ஸ் நிறைய வச்சுருக்கேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 ரூல் இருக்குது. இப்போ அருண் கார்த்திக் சக்ஸஸ் ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாமே அதுக்கு பேர். அப்போ அந்த ரூலை தான் நான் இந்த எலெக்ஷனுக்கும் நான் வந்து பொருத்த போகிறேன். இப்போது நம்ம ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஏன்னா ரூல் படி நம்ம போகணும், அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் ஜோதிடத்தில். இப்போ ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் எப்போதுமே நீங்கள் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா எலெக்ஷனுக்கு அந்த டைமோ இல்லைன்னா முன்பின் மாதங்களில் குரு பயிற்சி வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மாதம் குரு பயிற்சி, எல்லா டைமுமே எலெக்ஷனை ஒட்டி குரு பயிற்சி வரும். ஏன்னா அந்த குரு பகவான் தான் நாட்டில் உள்ள முக்கியமான மாற்றங்களை கணிக்கக்கூடியவர் தான் குரு பகவான், பூரண சுபகிரகம். அப்போ அந்த குரு பகவான் இப்போ அடுத்து பயிற்சியாக போகிறார் அடுத்த மாதம். அப்போ குரு தான் முக்கியமான விஷயம். இந்த பங்குச்சந்தை, இந்த எலெக்ஷன், இந்த மாதிரி முக்கிய ப்ரெடிக்ஷனுக்கு எல்லாமே குரு தான் முக்கியமான காரகிரகம். அப்போ இந்த குருவை வச்சு தான் இங்கே ரோலே ப்ளே பண்ண போகிறோம். அப்போ குரு பகவான் இப்போது கோச்சாரத்தில் மிதுன ராசியில் இருக்கிறார். ரூல் என்ன சொல்லுதுன்னா, குரு பகவான் நின்ற ராசியும் குரு பகவான் பார்வை பெறும் ராசிகளின் நட்சத்திர எழுத்துக்களை பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள். பங்குச்சந்தைக்கு நான் இதே ரூல் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த எழுத்துக்களில் என்னென்ன பங்கு இருக்கோ, யார் யார் பேர் வச்சுருக்காங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அது மாதிரி அப்போது இப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியையும் கும்பராசி, துலாம் ராசி, தனுசு ராசி இவங்களை பார்க்குறாங்க. அப்போ இந்த 4 ராசி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த 4 ராசிகள் இருக்கக்கூடிய எழுத்துகள், அப்போ மிதுன ராசி அப்படின்னா காவரிசை, கும்பராசின்னா சாவரிசை தாவரிசை, துலாம் ராசின்னா ராவரிசை,
தனுசு ராசினா பாவரிசை. அப்போ இந்த எழுத்துகளின் பெயர்கள் கொண்டவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. இப்போது இதில் தனுசு மட்டும் ஒரு விதிவிலக்கு. ஏன்னா தனுசு ராசியை சனி பகவான் 10ஆம் பார்வை அப்போ பார்த்துட்ருக்காரு. அப்போ சனி பார்வை பெறும் ராசி பலம் குறைவு. அப்போ தனுசு ராசி வந்து என்னதான் குரு பார்த்தாலும் சனி பார்வையினால அது பலம் இழந்துருச்சு. அப்போ தனுசு ராசியின் பெயர் கொண்டவர்கள் கீழே போவாங்க. அப்போ தனுசு ராசி என்ன எழுத்து? பா எழுத்து. அப்போ பா யார்? எடப்பாடி பழனிசாமி சார். அப்போ ஏடிஎம்கே தலைவர். அப்போ பழனிசாமி பாவரிசை தனுசு ராசியில் விழறதுனால சனி பார்க்கறதுனால அது பலம் குறைவு. அப்போ பழனிசாமி சாருக்கு இப்போ பலம் குறைவு. அடுத்து இப்போ மீதி உள்ள கட்சிகளின் தலைவர் இப்போ 4 முனை போட்டி தான். அப்போ 4 கட்சியை மட்டும் நம்ம இப்போதைக்கு அனலைஸ் பண்ணால் போதும். அப்போ ஃபஸ்ட்டு டிஎம்கே தலைவர் யார்? ஸ்டாலின் சார். ஸ்டாலின்னா சா வரிசையில் எழுத்து வருது. அப்போ சா அப்படின்னா கும்பராசின்னு எழுத்து. அப்போ கும்பராசி குரு பார்க்குறார். அப்போ சா, அப்போ ஒரு டிக் மார்க் போட்டுக்கலாம். அப்போது ஸ்டாலின் சாரோடைய பேர் வெற்றிகளில் வருது. அடுத்து சீமான் சார் சா வரிசை. அப்போ சானா திரும்ப கும்பராசி அதே எழுத்தாக வருது. அப்போ அவருக்கு ஒரு டிக் போட்டுக்கலாம். அடுத்து டிவிகே விஜய் சாரோட ஒரிஜினல் பேர் என்ன? ஜோசப் விஜய். அப்போ ஜோசப், அப்போ சா வரிசை தான். ஏன்னா உச்சரிப்பில் வந்து சோசப் அப்படின்னு தானே வரும். அப்போ சா வரிசை. அந்த சாவும் கும்பராசியின் எழுத்துல வருது. அப்போ சாவும் மறுபடியும் டிக் போட்டுக்கலாம். அப்போ என்ன, 4 முனை போட்டிகளில் 3 கட்சி தலைவர்கள் யார்? ஸ்டாலின் சார், சீமான் சார், ஜோசப் விஜய் சார் 3 பேருமே சா வரிசையில் வர்றதுனால, அந்த சா வெற்றிகள்லையும் வர்றதுனால இந்த 3 கட்சியிலும் வெற்றிகள்ல நான் ஒரு டிக் மார்க் போட்டுக்கிறேன். அப்போது பார்த்தா 3மே சா வரிசை, 3மே வெற்றி. அப்போது பெரும்பான்மையான ஒரு இழுபறி நடக்கும், பயங்கரமான ஒரு போட்டி நடக்கும். அப்போ இந்த கடைசி நிமிஷத்தில் பயங்கர பரபரப்பு நிகழும். ஒரு தொங்கு சட்டமன்றம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இப்போ 3 பேருமே வெற்றின்னு சொல்லிட்டோம். அப்போ 3 பேருமே அரியணை அமர்வாங்களா? இல்லை. அடுத்துக்கு வந்து நான் ரூல் நம்பர் 2க்கு போகிறேன். அப்போ அருண் கார்த்திக் சக்ஸஸ் ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னா, கோச்சார காலங்களில் குரு பகவான் ஏதாவது பரிவர்த்தனை ஆகிறாரா அப்படின்னு பார்த்தா, இப்போ ஏப்ரல் 23, 2026 அன்னைக்கு எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் குரு புதன் பரிவர்த்தனை நடந்துட்டுருக்கு. அப்போ குரு பகவான் பரிவர்த்தனை ஆகிறார். இப்போது இந்த போட்டிகளில் யாரெல்லாம் கட்சி தலைவர்களோ அவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி குரு பகவான் மாறிய வேறு இடத்துக்கு போகிறாரா அப்படின்னு பார்க்கணும். அப்போ பார்த்தா இதில் ஸ்டாலின் சாரோடது மட்டும் குரு செவ்வாய் ராசிகள்லேயே அவருக்கு வந்து ஜனன காலத்தில் பரிவர்த்தனை ஆகுது. அப்போ எலெக்ஷன் நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் குரு பகவான் கோச்சாரத்தில் பரிவர்த்தனை, ஸ்டாலின் சாரோட ஜனன ஜாதகத்திலையும் குரு பகவான் பரிவர்த்தனை. அப்போது எந்த காலகட்டத்தில் நம்ம விஷயம் நடக்குதோ அந்த காலகட்டத்தில் யாருக்கு நம்ம பார்க்க போகிறோமோ அவங்களுக்கு இந்த குரு பரிவர்த்தனையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் 100%. அப்போ அப்படிங்கிறது. அப்போ 2வது ரூல் படி இதே விஜய் சாருக்கோ சீமான் சாருக்கோ இந்த குரு பகவான் பரிவர்த்தனை ராசிகளில் கிடையாது அவங்களோட ஜாதகத்தில். அப்போது நம்ம ரூல் நம்பர் 1 படி 3 பேருமே வெற்றி பெறாங்க. ரூல் நம்பர் 2 படி ஒன்லி ஸ்டாலின் சார் வெற்றி பெறார். அப்போது முழுமையான வெற்றி யாருக்கு? ஸ்டாலின் சாருக்கு. டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது நம்ம ரூல் பிரகாரம் ட்ரூ. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் அப்படிங்கிற வகையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கணிப்பு படி. ஆமாம். அப்போ ஸ்டாலின் சார் தான் முதல்வர் அப்படின்னா இப்போ இதில் வந்து சில விஷயங்களும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். என்ன, இப்போது எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலேயும் மொத்தம் 3 காரணங்கள் இருக்கும். 1 ஜோதிடம், இன்னொன்று வாஸ்து, 3வது கர்மா. அப்போ இந்த 3 தான் ஒருத்தரோட லைஃப்பில் கீ ரோல்ஸே ப்ளே பண்ணுது. அப்போ 33% ஜாதகமும், 33% வாஸ்துவும், 33% கர்மாவும். அப்போது டிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், ஸ்டாலின் சார் ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க ஆட்சி அமைச்சு அந்த வெற்றியை தக்க வச்சுக்குவாங்களா? அவருடைய லைஃப் இன்னும் 5 ஆண்டு காலம் வந்து சிஎம்மா எப்படி போகுதுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இப்போ அவர் 5 ஆண்டு காலத்துக்கு அவர் தான் சிஎம் அப்படிங்கிறதுலையும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா 5 வருடம் அவர் சிஎம்மாக இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது எம்ஜிஆர் சார் எடுத்துக்குவோம். எம்ஜிஆர் சாரோட ஜாதகத்தில் இதே மாதிரி அவருடைய ஜனகாலத்தில் குரு பகவான் பரிவர்த்தனை, எலெக்ஷன் நடந்த காலகட்டத்திலையும் குரு பகவான் பரிவர்த்தனை, அவர் ஆட்சி அமைச்சார். அவர் கடைசி வர சிஎம்மாக தான் இருந்தார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய ஜாதகத்திலையும் குரு பகவான் நட்சத்திர பரிவர்த்தனை உண்டு. எலெக்ஷன் நடந்த காலகட்டத்தில் இதே மாதிரி குரு பகவான் பரிவர்த்தனையில் இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி அவங்க கடைசி வர இருந்தாங்க, வாழ்க்கை முழுவதும் சிஎம்மாக இருந்தாங்க கடைசி வர. ஸ்டாலின் சாரோட ஜாதகத்திலையும் இப்போ குரு பகவான்
ராசிப்படியே அவரோட ஜாதகத்தில் பரிவர்த்தனை, கோச்சார காலகட்டங்களில் பரிவர்த்தனை. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, எலெக்ஷன் நடந்தப்போ குரு புதன் கோச்சாரத்தில் பரிவர்த்தனை, ஆனால் ரிசல்ட் அப்போ மே மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் பரிவர்த்தனை இல்லை. அப்போது வெற்றி கிடைக்கும், ஆனால் அந்த வெற்றி எவ்வளவு நாள் டிஎம்கேல ஸ்டாலின் சார் தக்க வச்சிருப்பாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்போது எலெக்ஷன் நடத்துறதுக்கும் ரிசல்ட் வர்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலே குரு பரிவர்த்தனை இல்லாமல் குரு புதன் மாறிடுச்சு பார்த்தீங்களா, அப்போ அது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்போது இவங்க எல்லாருமே இப்படி இருக்கிறதுனால இவரும் சிஎம்மாவே இருந்து தன்னுடைய வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போது இவருக்கு ஒரு ஆயுள் கண்டமும் உண்டு. ஒரு 1.5 வருஷத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனையை சந்திப்பு இருக்கிறார். அவருக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ வரப்போகுது. அப்போ அதிலிருந்து அவர் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா உதயநிதி சாரை வந்து அவர் சிஎம்மாக அறிவித்தாலோ, இல்லை அவரை வந்து சிஎம் கேண்டிடேட் அறிவித்தாலோ, இல்லை அவருக்கு சில பிரச்சனைகள் வரும்போது அவருக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்துட்டா இவருக்கு அந்த ஆயுள் கண்டம் மேற்சொன்னவங்களுக்கு வந்த மாதிரி இவருக்கு வராமல் அதிலிருந்து தவிர்க்கலாம். ஓகே. இப்போ எத்தனை சீட்டில் எந்தெந்த கட்சி வின் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கா இதில்? இப்போது மொத்தம் 234 தொகுதிகளில் எல்லாத்தோடைய ஜாதகமும் நம்மக்கிட்ட கிடையாது. எல்லாத்தோடைய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணுறதும் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 70% ஆட்களுடைய ராசி நட்சத்திரங்கள் தெரியும். ஏன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் வந்து நமக்கு தெரியாது. அப்போ அந்த ராசி நட்சத்திர அடிப்படைகளில் பார்த்தா டிஎம்கே கேண்டிடேட்ஸ் எல்லாம் நின்ன இடங்களுக்கும் ஏடிஎம்கே டிவிகே கேண்டிடேட்ஸ் நின்ன இடங்கள்லையும் தப்பு யார் பண்ணிட்டாங்க, யார் வந்து ஒரு சரியான பாதையில் போகலை அப்படின்னு என்னுடைய ஆய்வில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, டிவிகேவும் ஏடிஎம்கேவும் ரைட் கேண்டிடேட்ஸை ரைட் பிளேஸை நிற்க வைக்காது தான் அவங்களுக்கு சரிவை உண்டாக்குறது. அதே டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பிளான் போட்டிருந்தாங்க எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எங்கெங்கன்னு. ஆனால் லாஸ்ட் மொமெண்ட்டில் ஒரு சில சேஞ்சஸை பண்ணி நான் அந்த சேஞ்சஸ் நடக்கும்போதே நான் நினச்சேன், ஏன்னா இப்போ ஏடிஎம்கே அவங்க கரெக்டான கேண்டிடேட்ஸை பிளேஸை மட்டும் மாற்றி நிப்பாட்டி இருந்தாங்க அப்படின்னா ஏடிஎம்கேவும் டிவிகேவும் இன்றைக்கி ஆட்சியில் அமர்ந்திருக்கும். ஆனால் சரியான இடத்துல அவங்க, ஏன்னா ஒரு இடமும் ஒருத்தருக்கு ஜாதகப்படி செட் ஆகாது. அப்போ அந்த மாதிரி செட் ஆகக்கூடிய இடங்களில் டிஎம்கே கரெக்டாக நிப்பாட்டிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அதிக நம்பர் ஆஃப் சீட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் படி பார்த்தா டிஎம்கே 3 டிஜிட் உள்ள சீட்டு வந்து அவங்க வின் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே 2 டிஜிட் உள்ள சீட்டுகள் வின் பண்ணுவாங்க. டிவிகே 1 டிஜிட் உள்ள சீட்டும், நாம் தமிழர் கட்சியும் 1 டிஜிட் உள்ள சீட்டும். சீமான் சார் வந்து கரெக்டாக பேர் சாவரிசை, ஆனால் அவர் ஏன் வெற்றியை தொடாமல் தோல்வியை தழுவுறார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் சரியான இடத்துல கேண்டிடேட்ஸை நிப்பாட்டாததுனால தான். இப்போ நம்ம 4 முனை போட்டியாகவே நம்ம இதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு விளக்கமும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதில் டிஎம்கே வந்து ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. அடுத்து இருக்கக்கூடிய டிவிகேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், என்டிகே, அதாச்சும் இந்த 3 கட்சிகள், சீமான் அவர்களுடைய கட்சி உட்பட இந்த 3 கட்சிகளுக்குமே காரணம், தோல்விக்கான காரணம் வந்து சரியான இடத்துல சரியான ஆட்களை நிற்க வைக்காதனால. அது ஜோதிடப்படியும் கூட. ஏன்னா நான் அதே ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ முழுக்க இந்த வெற்றி எல்லாமே வந்து ஜோதிடம் சார்ந்த ஒன்னாதான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த உலகில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயம் ஜோதிடம் கிரகங்கள் சார்ந்து மட்டுமே. இப்போ விஐபிஸே எடுத்துக்கோங்க, நம்ம விஐபி தொகுதி கூட ஒரு அனலைஸ் பண்ணுவோமே. இப்போ விஐபி ஒரு 15 விஐபிஸ் இருக்காங்க. விஐபி தொகுதிஸில் தலைவர்கள் நிற்கிறாங்க, முக்கியமான பிரமுகர்கள் நிற்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்களா அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்டில் பாருங்கள். ரிசல்ட்டுக்கு ரொம்ப நாள் இல்லை. நம்ம ஏன் வந்து எல்லா ஜோதிடர்களும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, சார் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள், நான் இந்த ஷர்ட்டும் இந்த காக்கி ப்ரௌன் கலர் பேண்ட்டும் போட்டு போனால் அருண் சார் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றாங்க. அப்போ என்னென்னா காரணம் அதுவல்ல. ஏன் நாங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் எலெக்ஷனுக்கு அப்புறமும் ரிசல்ட்டுக்கு முன்னாடி சொல்கிறோன்னா, நான் வந்து எந்த கட்சிக்கும் சார்ந்து இல்லை, நான் கிரகத்து ரீதியாக நான் பலன் சொல்கிறேன். அப்போ இந்த விஐபி தொகுதிகள்லேயே நிறைய விஐபிகள், நிறைய தலைவர்கள் அந்த இடத்துல ஜெயிக்க மாட்டாங்க. ரிசல்ட் அப்படி வரும். ஏன்னா அவங்க அந்த இடத்துல நிற்காம வேற ஒரு தொகுதியில் போட்டிட்டு இருந்தால் ஜெயிச்சிருப்பாங்க. அதுதான் காரணமே. ஒருத்தருடைய ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வெற்றியும் தோல்வியும் எந்த அளவுக்கு நிர்ணயிக்குது அப்படிங்கிறத வந்து இந்த 2026 மக்களுக்கு மத்தியில் ரொம்பவுமே எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய தேர்தலை சார்ந்து இத்தனை விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.